தலைப்பு பயோகிராபிஸ் சுயசரிதைகள் பக்கம் 44. சகோதரி ரோஸ் ஹிர்ஷ். பிறப்பு 1874, மறைவு 1984. உண்மையாக தேவ உடன்படிக்கை செய்த தேவனுடைய குழந்தையான இவர் நவம்பர் 12, 1877 ஓஹியோவில் உள்ள டிஃபின் அருகே பிறந்தார். 1915 கிறிஸ்துமஸ் தினத்தன்று சகோதரர் ராபர்ட் ஹிர்ஷ் அவர்களை சகோதரி திருமணம் செய்யும் வரையில் இவரது பெயர் ரோஸ் மேரி லெப்பர் என்பதே இவரது முழு பெயர். பெத்தேல் உள்ள பாரிஸில் சகோதரர் ரசல் அவர்கள் இவரது திருமண நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார். சகோதரி லெப்பர் அவர்களின் குடும்பத்தார் இரு பெற்றோருடன் 8 குழந்தைகள். 1897 சகோதரர் பிராங்க் டிரேப்பர் ஓஹியோவில் உள்ள டிஃபனில் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி பேசின பொழுது சத்தியத்தை தழுவினார். 1900ஆம் ஆண்டு சகோதரி ரோஸ் தன் வாழ்வினை முழுமையாக உடன்படிக்கை செய்தார். சகோதரர் ரசல் அவர்களால் உற்சாகமூட்ட பெற்றது சமய நூல் விற்பனை செய்தார். இதனை இவர் 1902 முதல் 1912 வரை செய்து வந்தார். நியூயார்க்கில் உள்ள புரூக்ளினில் பெத்தேலில் சகோதரர் ரசல் அவர்கள் ஊழியம் செய்ய தன்னை அழைத்திடும் வரை கனெக்டிகட், நியூஜெர்சி, இண்டியானா, இல்லினாய்ஸ், ஓஹியோ போன்ற நகரங்களில் மூளைச்சலவையும் செய்து வந்தார். பல ஆண்டுகள் கழித்து படங்களில் வண்ணங்களை தெளிப்பதில் எனக்கு ஒரு திறமை இருப்பதாக சகோதரர் ரசல் கேள்விப்பட்டார். சகோதரி ஹிர்ஷ் அவர்களிடம், சகோதரி மிகவும் அடக்கமானவர். சகோதரி அவர்கள் கருப்பு மற்றும் வெள்ளை படங்களில் கைகளினால் வண்ணம் தீட்டுவதில் அற்புதமாக செய்யக்கூடியவர். போட்டோ டிராமா ஸ்லைடுகள் வேலையில் சகோதரி டார்விங்டனின் தலைமையின் கீழாக செயல்படக்கூடிய மற்ற சகோதரிகளுடன் இணைந்து பணியாற்றும்படியாக சகோதரி ஹிர்ஷ் அவர்களை பணியமர்த்தினார். சகோதரர் ரசல் அவர்கள் சுமார் 500 பேர் இருந்தனர். குறைந்தது 20 செட்டுகள் செய்யப்பட்டன. இந்த வேலையில் நல்ல பொறுமை அவசியம். 1914 பெத்தேலில் உள்ள புத்தக கிடங்கை தான் பார்த்து கொள்ளுவதாக சகோதரி ஹிர்ஷ் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். சகோதரர் ரசல் அவர்கள் 1916 அக்டோபர் 31ஆம் தேதி மரணமடைந்த பொழுது நீதிபதி ரூதர்ஃபோர்ட் அதை எடுத்துக்கொண்டார். 1917 ஜனவரி மாதத்தில் சட்டவிரோதமாக காவட்கோபுர பிரதிநிதி பதிவினை அதிகாரத்துடன் எடுத்துக்கொண்டார். நீதிபதியின் நடவடிக்கைகள் மற்றும் அவர் முறையற்ற வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பற்றி சகோதரர் ஹிர்ஷ் மற்றும் அவருடன் இருந்த 4 இயக்குனர்களும் பகிரங்கமாக கூறினர். நீதிபதி ரூதர்ஃபோர்ட் இவர்கள் கூறின இந்த காரியங்கள் மேற்கோள் காட்டி அவர்களை பணி நீக்கம் செய்தார். முடிவாக ஜூலை 1917 சகோதரர் மற்றும் சகோதரி ஹிர்ஷ் இருவரும் தாங்கள் பெத்தேலிலிருந்து விடைபெறப் போவதாக தெரிவித்தனர். சகோதரர் ரசல் மூலமாக தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற சத்திய வழியை பின்பற்றி வருகிற பிற சகோதரர்களை இவர்கள் சந்தித்தனர். இருப்பினும் பலர் செல்லவில்லை. சகோதரர் ஹிர்ஷ் பெத்தேலில் சரிபார்க்கும் பணியினை செய்து வந்தார். சகோதரர் மற்றும் சகோதரி ஹிர்ஷ் இருவரும் உடலியக்கம் கல்லூரியில் 1927 நுழைந்து 1927 மார்ச்சில் பட்டம் பெற்றனர். இதன் காரணமாகவே சகோதரர் ஹிர்ஷ் அவர்களால் சரிபார்க்கும் பணியினை தொடர்ந்து செய்ய இயலவில்லை. அந்த சமயத்தில் சகோதரர் ஹிர்ஷ் அவர்களுக்கு 58 வயதும் சகோதரி ஹிர்ஷ் அவர்களுக்கு 49 வயதுமாக இருந்தது. சகோதரர் ஹிர்ஷ் தமது 81வது வயதில் 1949ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி மரணமடைந்தார். இதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மையமாக கொண்டு ஒரு சொற்பொழிவாற்றினார். வாசியுங்கள், அது ஒரு அழகான பாடம். ஆண்டுகள் கடந்த பின்னர் பிலதெல்பியா வகுப்பு மிக சிறியதாக ஆனது. கோவில் உள்ள போர்ட் கொல்வின்ஸில் ஒரு மாநாடு நடக்கவிருப்பதாக சகோதரி ஹிர்ஷ் கேள்விப்பட்டார். இவர்கள் இத்தனை ஆண்டுகளாக பின்பற்றி படித்து வந்த அந்த சத்தியங்களையே அங்கே அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். தமது 92வது வயதில் 1970 சகோதரி அவர்கள் பணியாற்றி வந்த உடலியக்க பணியிலிருந்து ஓய்வு பெற்றார்.
பார்லரில் உள்ள பிலதெல்பியாவில் 3 சம்பவங்கள் நிகழ்ந்த தனது வீட்டில் சகோதரி ஹிர்ஷ் தனியாக வசித்து வந்தார். தான் பார்வை குறைவடைந்தபடியினால் 1970 தனது 100வது வயதை அடைந்த பின்னர் தனது வீட்டின் மேல் 2 தளங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொண்டார். டிசம்பர் 1982 இவர் 90 நிமிடங்கள் கொண்ட நேர்காணலில் பங்கேற்றார். அவர் அப்பொழுது தெளிவான மனதுடன் நகைச்சுவையோடு பேசக்கூடியவராகவும் இருந்தார். 1881 நடந்த விஷயங்களையும் விளக்கமாக நினைவு கூர்ந்தார். ஆனால் அவரது பலம் குன்றியது. 1983 ஆண்டு செப்டம்பரில் சகோதரி ஹிர்ஷ் அவர்கள் நர்சிங் ஹோமில் விடப்பட்டார். ஏனெனில் நீண்ட நேரம் தன்னால் தன்னை முறையாக பராமரித்துக் கொள்ள முடியாத காரணத்தினாலேயே. 1984 ஏப்ரல் 5 தான் கடந்து போகும் வரையிலும் பிரகாசிக்கிற உதாரணமாக திகழ்ந்தார். ஒரு செவிலியர் அவருக்கு 23ஆம் சங்கீதத்தினை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சமாதானத்துடன் மரித்தார். உங்களுக்கு தெரியும் அது எவ்வாறு துவங்கும் என்று. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்பதாக. மெய்யாகவே நமது கர்த்தர் சகோதரி ஹிர்ஷ் அவர்களின் மேய்ப்பனாய் இருந்து அவரது 84 வயது வரை மிக நன்றாக பராமரித்து அவரது உடன்படிக்கை வாழ்வினை பாதுகாத்து வந்திருக்கின்றார். ஆமேன்.